எனக்கு ஐசரி கணேஷ் அவர்களை நல்லா தெரியும். அவர் கம்பெனியில் நான் ஒரு படம் நடித்தேன், தேவின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்தே நல்லா தெரியும், நல்லா பேசுவோம். அப்போ அவர் என்கிட்ட கோமாளி படத்தில் நான் தான் ஹீரோவாக நடிக்க வேண்டியது என்கிட்ட கேட்டிருந்தார் ஒரு வாட்டி. நானும் அவர் ஃபேமிலியில் வருண்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து இப்போ இந்த ஜோஷ்வா படத்தில் நடித்தா. ஸோ நானே நீ அவனு சேர்ந்து நடிப்பா அப்படின்னு எனக்கு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஏங்க அப்போ நான் எல்கேஜி கூட பண்ணல, ஒரு படம் கூட நான் இன்னும் நடிக்கல. திடீர்னு என்னை போயிட்டு ஒரு முதல் படத்தில் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் 2 பொண்ணு லவ் பண்ணு அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸாக என்ன இதுக்கெல்லாம் அப்படி பார்த்ததில்ல. சடனாக அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஏற்றுப்பாங்களான்னு திகட்டிடுற சான்ஸ் இருக்குது. நான் டான்ஸ் ஆடணும் இல்லை படத்தில் அதுக்கு நான் கரெக்டான படம் கிடையாது. எனக்கு ஹாப்பி தான் நீங்கள் என்ன இதை கேட்குறது, பட் ஆனால் எனக்கு இது ஃபஸ்ட்டு படமாக பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால அவருக்கு என்ன மேலே வரும் ஒரு பயங்கர மரியாதை இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அவர் போயிட்டு என்னை வச்சு படம் எடுங்கன்னு போது என்ன நான் படம் மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் அவர் கூட போகும்போது நான் இந்த ஐடியாவை சொல்லி நான் படம் பண்ண போகிறேன்னா இமீடியட்டாக வந்து நானே பண்ணுறேன்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ நான் சொன்னேன், எனக்கு சம்பளம் வேணாம், நீங்கள் என்ன நம்பி படம் காசு போடுறீங்க, நான் வந்து எனக்கு சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன், படம் ஓடிச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட்டில் ஷேர் கொடுங்கன்ட்டு.